மதுரை மாநகரில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், சென்னை கிண்டியில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, மதுரை அலங்காநல்லூர் அருகில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவல் அரங்கம் ஆகியவற்றை மிக குறுகிய காலத்திற்கு உள்ளாகவே அழகிய முறையில் வடிவமைத்து பணி நிறைவு செய்து அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றது நமது பொதுப்பணித்துறை. சென்னையை உலகத்தரம் வாய்ந்த மாநகரமாக மாற்றியமைத்திட சர்வதேச கண்காட்சிகள், பன்னாட்டு கூட்டங்கள் நடத்திடும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் பன்னாட்டு அரங்கம், கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் நவீன வசதிகளுடன் கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு பகுதியில் சுமார் 3 லட்சம் சதுரடி பரப்பில் கட்டப்பட உள்ளது. 5000 இருக்கைகள் கொண்ட மாநாட்டு கூடம், 10,000 நபர்கள் பார்வையிடும் வசதி கொண்ட கண்காட்சி அரங்கம், கூட்ட அரங்குகள், கலையரங்கம் ஆகிய வசதியுடன் அமைய உள்ள இந்த பன்னாட்டு அரங்கம் சிங்கார சென்னையின் நவீன அடையாளங்களில் ஒன்றாக திகழும். தலைநகர் புதுதில்லியில் வைகை தமிழ்நாடு இல்லம் 257 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 லட்சம் சதுரடி பரப்பளவில் விருந்தினர்கள், அலுவலர்கள் மற்றும் போட்டித் தேர்வு மாணவர்கள் தங்குவதற்கு உரிய வசதியுடன் திராவிட கட்டடக்கலை மரபில் வடிவமைக்கப்பட்டு புதிதாக கட்டப்படும். அண்மையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அமைந்துள்ள வளாகத்தில் தமிழர்களின் தொன்மையான வரலாறு, பண்பாடு மற்றும் கலைகளை ஒரே இடத்தில் அரங்கேற்றம் செய்யும் வகையில் நாட்டுப்புற கலைகள், சிற்பங்கள், கைவினை மற்றும் கைத்தறி பொருள்கள், தமிழ்நாட்டின் மரபுசார் தாவரங்களை உள்ளடக்கிய பசுமை பரப்புகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படும். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகளை கவரும் வகையில் இந்த வளாகம் தமிழ் பண்பாட்டின் முகவரியாக திகழும் வண்ணம் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். புராதன கட்டடங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகளுக்கென இந்த ஆண்டு 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாட்டில் உள்ள முத்தம்மாள் சத்திரம், திருவையாற்றில் உள்ள 100 ஆண்டு பழமையான திருமண மண்டபம், சென்னை சேப்பாக்கத்திலே உள்ள இயக்குநர் அலுவலகம் மற்றும் ஈரோடு கொடுமுடியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறையின் பழமையான பயணியர் விடுதி, சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரி புராதன கட்டட குவிமாடம் ஆகியவை பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும். பல்வேறு அரசு அலுவலகங்கள், பள்ளி கல்லூரி கட்டடங்களின் வடிவமைப்பில் உலகளவில் வளர்ந்து வரும் நவீன போக்குகளையும் தமிழ்நாட்டின் கட்டிடக்கலை மரபுகளையும் கருத்தில் கொண்டு புதிய கட்டட வடிவமைப்பு கொள்கை ஆவணம் ஃபியூச்சர் ஆஃப் ஸ்பேசஸ் விரைவில் வெளியிடப்படும். கட்டட வடிவமைப்பில் அழகியல், நவீன தொழில்நுட்பம், பசுமை கட்டுமானம், பணிச்சூழலியல் போன்றவற்றை முறையாக நடைமுறைப்படுத்த தேவையான வழிமுறைகள் அடங்கிய கொள்கையாக இது அமைந்திடும்.